ஹலோ வியூஸ், நான் அன்பறிவு. இன்னைக்கு இந்த பகுதியில் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் 2021 எஸ்ஆர்எம் வள்ளியம்மை இன்ஜினியரிங் காலேஜ் பற்றி தான் ஒரு டீட்டெயில் வியூ நம்ம பார்க்க போகிறோம். இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட், அதாவது டிஎன்ஏ கோட் பார்த்தீங்கன்னா 1422 தான் இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட். இன்னைக்கு ஏன் இந்த எஸ்ஆர்எம் வள்ளியம்மை இன்ஜினியரிங் காலேஜ் சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படி பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாகவே இந்த காலேஜை பற்றி ரிவ்யூ பண்ண சொல்லிக்கிட்டே இருந்தீங்க. அதோட சேர்த்து நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்திருக்கிற சில ரிவ்யூஸும் சேர்த்து உங்களுக்கு கம்யூனிட்டியில் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எஸ்ஆர்எம் வள்ளியம்மை இன்ஜினியரிங் காலேஜுக்கும் ஆர்எம்கே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் டெக்னாலஜிக்கும் உங்களுக்கு ஸ்லைட்டாக ரொம்ப வேரியேஷன்ஸ் இல்லாமல் உங்களுக்கு ஹெவி காம்படிஷனில் தான் இருந்துச்சு, ஓட்டிங் போலும் சரி. தென் இதனால் இன்றைக்கி வந்து எஸ்ஆர்எம் வள்ளியம்மை இன்ஜினியரிங் காலேஜ் பற்றி நம்ம பார்ப்போம். நம்ம நாளைக்கு ஆர்எம்கே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி பற்றி நம்ம பார்ப்போம். எஸ்ஆர்எம் வள்ளியம்மை இன்ஜினியரிங் காலேஜோட லாஸ்ட் இயர் கவுன்சிலிங் கட் ஆஃப் எப்படி இருந்துச்சு, இந்த வருஷம் எப்படி இருக்க போது, இந்த காலேஜில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது, அடிஷ்னலாகவே உங்களுக்கு சில கோர்ஸில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. தென் எவ்வளோ நம்பர் ஆஃப் சீட்ஸ் ஒவ்வொரு கோர்ஸுக்கும் இருக்குது, தென் எப்படி பிளேஸ்மெண்ட் பண்ணி தராங்க, ஐஎஸ்எஸ் எவ்வளோ பேர் பண்ணுறாங்க, கிராஜுவேஷன் ரேட் எப்படி இருக்குது, தென் கரிக்குலத்துக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, இது மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் இருந்தால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லேட்டஸ்ட் சைடு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோவில் உங்களுக்கு வந்து சேரும். எஸ்ஆர்எம் வள்ளியம்மை இன்ஜினியரிங் காலேஜ் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2019 முன்னாடி வள்ளியம்மை இன்ஜினியரிங் காலேஜ் இருந்துச்சு. இப்போ வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க எஸ்ஆர்எம் வள்ளியம்மை இன்ஜினியரிங் காலேஜ் சொல்லிட்டு. இது வந்து ப்ரைவேட் இன்ஜினியரிங் காலேஜ், பட் ஆனால் அட்டானமஸ் ஸ்டேட்டஸ் வாங்கியிருக்கிறாங்க. இந்த காலேஜ் எப்போ ஆரம்பிச்சாங்க பார்த்தீங்கன்னா 1999 ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த காலேஜ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி இருக்கிற காட்டாங்குளத்தூர் அதே கேம்பஸில் தான் இந்த எஸ்ஆர்எம் வள்ளியம்மை இன்ஜினியரிங் காலேஜும் இருக்குது. இந்த கேம்பஸ் சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13.5 ஏக்கர்ஸ். இதை எப்படி சொல்லுவாங்கன்னா விஇசின்னு சொல்லுவாங்க, இல்லை எஸ்ஆர்எம் வள்ளியம்மைன்னு சொல்லுவாங்க. தென் இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜ். தென் இந்த காலேஜ் வெப்சைட் பார்த்தீங்கன்னா www.valliyamai.co.in இதுதான் இந்த காலேஜோட வெப்சைட்டு. தென் இது வந்து தெலுங்கு மைனாரிட்டி காலேஜ், மெயினாக சொல்கிறேன் தெலுங்கு மைனாரிட்டி காலேஜ். தென் அக்ரிடேஷனில் NBA NAC வாங்கியிருக்கிறாங்க, NACல A கிரேட் வாங்கியிருக்காங்க. அப்படி சொல்கிறீங்க, உங்களுக்கு NACல A கிரேட்னா உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸும் நல்லா பண்ணி தருவாங்க, அந்த நம்பிக்கை தான். தென் இந்த காலேஜ் என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். ஸோ யூஜி சீட்ஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 1020 யூஜி சீட்ஸ் இருக்குது. தென் பிஜி சீட்ஸ் பார்த்தீங்கன்னா 246 சீட்ஸ் வந்து பிஜி சீட்ஸ் இருக்குது. இதில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது யூஜியில் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் 60 சீட்ஸ் இருக்குது. தென் சிவில் இன்ஜினியரிங் 60 சீட்ஸ் இருக்குது. தென் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வந்து 180. தென் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60. தென் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் பார்த்தீங்கன்னா 180. தென் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா 60. தென் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 120. தென் மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் வந்து 60. தென் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி 120. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் பார்த்தீங்கன்னா 60. சைபர் செக்யூரிட்டி 60. ஆக்சுவலாக இது வரைக்கும் நியூ கோர்சஸில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம் பார்த்துருக்கோம், கம்யூனிகேஷன் சிஸ்டம் பார்த்துருக்கோம், தென் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் கூட பார்த்துருக்கோம். இந்த காலேஜில் பார்த்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டி வந்து எடுத்துருக்காங்க. இங்கே பிஏல ஒரு நியூ கோர்சஸாக எடுத்துருக்காங்க. தென் அதேமாதிரி பிஜி கோர்சஸில் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் MBA பார்த்தீங்கன்னா 120 சீட்ஸ் இருக்குது. தென் கம்யூனிகேஷன் சிஸ்டம் 18. தென் இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் 18. தென் கண்ட்ரோல் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி இன்ஜினியரிங், பவர் சிஸ்டம் அண்ட் இன்ஜினியரிங், ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங், டேட்டா சயின்ஸ், இவ்வளோ கோர்சஸ் வந்து MUல இருக்குது. உங்களுக்கு 18 சீட்ஸ் தான். இதில் வந்து டேட்டா சயின்ஸ் வந்து லாஸ்ட் இயர் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. அதாவது ஆல்மோஸ்ட் வந்து நல்ல பீக்கில் இருக்க கோர்சஸ் தான் அவைலபிளாக இருக்குது. இது 1 or 2 சிவில், மெக்கானிக்கல், தென் மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் தவிர, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் தவிர மீது எல்லாமே நல்ல பீக்கில் இருக்குது. அநேகமாக வந்து நல்லாவே மூவிங்கில் கவுன்சிலிங் இருக்கும் நம்புகிறோம். வீடியோ போய் பார்ப்போம். தென் இந்த டோட்டல் ஸ்ட்ரென்த்தை பார்த்துருவோம். டோட்டல் ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காலேஜில் டோட்டல் ஸ்ட்ரென்த் 3285 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யூஜி ஸ்டூடெண்ட்ஸு. அதில் மேல் மட்டுமே 2413 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேல். ஃபீமேல் பார்த்தீங்கன்னா 872 ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஃபீமேலாக இருக்கிறாங்க. அதாவது உங்களுக்கு வந்து மேலே கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு 30% தான் உங்களுக்கு வந்து ஃபீமேலாகவே இருக்கிறாங்க. தென் அதோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிஜியில் பார்த்தீங்கன்னா 50 ஸ்டூடெண்ட்ஸ் பிஜியில், 29 ஸ்டூடெண்ட்ஸ் மேலாகவும் 21 ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீமேலாகவும் இருக்கிறாங்க. தென் வித்தின் த ஸ்டேட்டில் எவ்வளோ பேர் படிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா 3253 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வித்தின் த ஸ்டேட்டில் தான் படிக்கிறாங்க. தென் அவுட் சைட் த ஸ்டேட்டில் வந்து படிக்கிறது 32 தான். தென் அவுட் சைட் கண்ட்ரி யாருமே கிடையாது. அதே பிஜியில் பார்த்தீங்கன்னா 49 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வித்தின் த ஸ்டேட்டில், அவுட் சைட் த ஸ்டேட்டில் ஒரே ஒரு ஆள் தான். தென் வந்து அவுட் சைட் கண்ட்ரி யாருமே கிடையாது. அதாவது இது தெலுங்கு மைனாரிட்டி இன்ஸ்டியூஷனாக இருந்தாலும் சரி, பட் ஆனால் அவுட் சைட் த ஸ்டேட்லேருந்து படிக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆல்மோஸ்ட் வந்து நம்ம ஸ்டேட்லேருந்து படிக்கிறவங்க தான், அதாவது தமிழ்நாட்டிலேருந்து படிக்கிறவங்க தான் அதிகமாக இருக்குது. அதனால் நிறைய பேர் வந்து இந்த காலேஜை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. தென் நம்ம கவுன்சிலிங் கட் ஆஃப் பார்க்கறதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் ரிசர்வேஷன் சொல்லிடுறேன். ஏன்னா நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்களும் சரி, நம்ம வீடியோ பார்க்குறவங்களும் சரி, ஃபஸ்ட்டு டைம் தெரிஞ்சுக்கிறதுக்காக இதை சொல்லிடுறேன். ஓப்பன் கேட்டகரி 31%, தென் பிசி வந்து 26.5, தென் பிசிஎம் வந்து 3.5, தென் எம்பிசி அண்ட் டிஎன்சி வந்து 20%, எஸ்சி வந்து 15%, எஸ்சி வந்து 3%, எஸ்டி வந்து 1%. இதில் வந்து ஓசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிசி, எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்டி யார் வேணால் எடுக்கலாம். இதில் வந்து ஓசி தான் எடுக்கணும், ஒரு ரூல் கிடையாது. இது வந்து ஓப்பன் காம்படிஷன். தென் வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து லாஸ்ட் இயர் கவுன்சிலிங்கில் போயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு
உங்களுக்கு வந்து கவர்மெண்ட்டில் உங்களுக்கு சிவில் இன்ஜினியரிங் டோட்டலாக 8 சீட்ஸ் தாங்க போயிருக்கு. லாஸ்ட் இயர் கவுன்சிலிங்கில் ஜென்ரல் கவுன்சிலில் டோட்டலாக 8 சீட்ஸ் மட்டும் தான் போயிருக்கு. தென் அது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் 82 சீட்ஸ் போயிருக்கு. தென் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 32 சீட்ஸ் போயிருக்கு. தென் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் 112 சீட்ஸ் வந்து போயிருக்கு. தென் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் 16 சீட்ஸ் போயிருக்கு. தென் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா 39 சீட்ஸ் போயிருக்கு. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி 55. தென் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 28 சீட்ஸ். தென் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் 38 அண்ட் மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் 21 தென் சைபர் செக்யூரிட்டி 28. ஓகேங்களா, அதாவது உங்களுக்கு லாஸ்ட் இயர் வந்து சிவில் மெக்கானிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இது மாதிரி ஸ்பெஷலைஸ்டு கோர்சஸ் தென் வந்து எல்லாமே மெக்கானிக்கல் ஓரியன்ட் எலக்ட்ரானிக்ஸ் ஓரியன்ட் கோர்சஸ் எல்லாமே கொஞ்சம் டவுனில் தான் இருந்துச்சு. அதே மாதிரினால இந்த காலேஜில் ஃபில் ஆகலை. நம்ம வந்து ஒரு நேக்கில் ஏ கிரேட் வாங்கின காலேஜ் இருந்தாலும் சரி, பட் இருந்தாலும் அந்தளவுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் இது நிறையா வந்து ரீச் ஆகவே இல்லை. ஓகேங்களா, இந்த கோர்சஸும் இந்த காலேஜுக்கு ரீச் ஆகவே இல்லை. உங்களுக்கு சீட்ஸ் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் இது வந்து தெலுங்கு மைனாரிட்டி காலேஜ்னால 50% வந்து கவர்மெண்ட்டு 50% மேனேஜ்மெண்ட்டாக இருந்திருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சில கோர்சஸ்க்கு வந்து அவங்க கவர்மெண்ட்டை உங்களுக்கு 60 to 65% வரைக்கும் கொடுத்துருக்காங்க. எஸ்பெஷலி அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், இசி அதாவது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இந்த கோர்சஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் 50% கொடுத்துருக்காங்க. ரிமைனிங் சீட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50-50 உங்களுக்கு ரேஞ்சஸில் இருந்திருக்கு. இது சிவில் இன்ஜினியரிங் தென் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இது மாதிரி கோர்சஸ் வந்து உங்களுக்கு மூவிங்கே இல்லை. தென் கவுன்சிலிங் கட் ஆஃப் பார்த்துருவோம். உங்களுக்கு டிஎன்ஏ கட் ஆஃப் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிவில் இன்ஜினியரிங் ஓசி வந்து 81 வரைக்கும் போயிருக்கு. தென் ரிமைனிங் பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டிஏ எதுலையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீட்ஸ் வந்து மூவிங் ஆகவே இல்லை, உங்களுக்கு ஃபில் ஆகலை. டோட்டலாக 8 சீட்ஸ் வந்து சிவில் இன்ஜினியரிங் மூவ் ஆயிருக்கு. தென் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா ஓசி வந்து 165 வரைக்கும் போயிருக்கு. தென் பிசி பார்த்தீங்கன்னா 149.5, தென் பிசி வந்து 152.5, தென் எம்பிசி 141.5, எஸ்சி வந்து 115.5, தென் வந்து எஸ்சி வந்து 88.5, தென் எஸ்டியில் வந்து சீட் எதுவுமே அலங்கேட்டாலும் டோட்டலாக வந்து 82 சீட்ஸ் வந்து கவுன்சிலில் மூவ் ஆயிருக்கு. அதேமாதிரி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓசி வந்து 121 வரைக்கும் போயிருக்கு. தென் பிசிஎம் பார்த்தீங்கன்னா 93, தென் பிசி 86, தென் எம்பிசி 82, எஸ்சிஏ, எஸ்சிஏ, எஸ்டி இதில் சீட் எதுவுமே மூவ் ஆகலை. டோட்டலாக வந்து 32 சீட்ஸ் வந்து ட்ரிபிளியில் மூவ் ஆயிருக்கு. அதே மாதிரி இசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓசி வந்து 139 வரைக்கும் உங்களுக்கு போயிருக்கு. தென் பிசிஎம் வந்து 96.5, தென் பிசி 121.5, எம்பிசி 105.5, தென் எஸ்சி 89.5, எஸ்சி எஸ்டியில் சீட் எதுவுமே அலங்கேட்டாகல. டோட்டலாக 112 சீட்ஸ் வந்து லாஸ்ட் இயர் கவுன்சிலில் மூவ் ஆயிருக்கு இசியில். தென் அதே மாதிரி இஎன்ஐ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓசி வந்து 106.5 வரைக்கும் போயிருக்கு. தென் பிசிஎம் வந்து 106, தென் பிசி வந்து 82.5, தென் எம்பிசி 99, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டியில் சீட் எதுவுமே அலங்கேட்டாகல. டோட்டலாக 16 சீட்ஸ் வந்து லாஸ்ட் இயர் கவுன்சிலில் மூவ் ஆயிருக்கு. அதே மாதிரி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓசி வந்து 102.5 வரைக்கும் போயிருக்கு. தென் பிசிஎம்ல சீட் எதுவுமே அலங்கேட்டால. பிசி வந்து 79.5, தென் எம்பிசி 82, எஸ்சி வந்து 101.5, எஸ்சி எஸ்டியில் சீட் எதுவுமே அலங்கேட்டால. டோட்டலாக 39 சீட்ஸ் வந்து லாஸ்ட் இயர் கவுன்சிலில் மூவ் ஆயிருக்கு. அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓசி வந்து 150.5 வரைக்கும் போயிருக்கு. தென் பிசிஎம் பார்த்தீங்கன்னா 141, தென் பிசி 144.5, எம்பிசி வந்து 134.5, எஸ்சி வந்து 93.5, எஸ்சி எஸ்டியில் வந்து சீட் எதுவுமே அலங்கேட்டால. டோட்டல் 55 சீட்ஸ் வந்து லாஸ்ட் இயர் கவுன்சிலில் மூவ் ஆயிருக்கு. அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் நியூ கோர்ஸ் நாங்கள் லாஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணிது. இந்த ஓசி வந்து 159.5 வரைக்கும் போயிருக்கு. தென் பிசிஎம் பார்த்தீங்கன்னா 139.5, தென் பிசி 147, எம்பிசி 144.5, எஸ்சி வந்து 130.5, எஸ்சிஏ அண்ட் எஸ்டியில் வந்து சீட் எதுவுமே அலங்கேட்டால. டோட்டலாக வந்து 28 சீட்ஸ் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் மூவ் ஆயிருக்கு. அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா 2019 எடுத்து வந்திருக்காங்க. இவங்க வந்து ஓசி வந்து 131.5 வரைக்கும் போயிருக்கு. தென் பிசிஎம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 94, தென் பிசி வந்து 82.5, தென் எம்பிசி 93.5, தென் எஸ்சி வந்து 80, எஸ்சிஏ வந்து 102, எஸ்டியில் வந்து சீட் எதுவுமே மூவ் ஆகலை. உங்களுக்கு 38 சீட்ஸ் வந்து டோட்டலாக அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் மூவ் இருக்குது. பட் ஆனால் கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் நம்ம பெரிய ஏமாற்றம். அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்கில் ரொம்ப கீழே உங்களுக்கு போயிருக்கு. கட் ஆஃப் வந்து அந்தளவுக்கு பெருசாக இல்லவே இல்லை. தென் மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக அந்தளவுக்கு இல்லவே இல்லை. உங்களுக்கு ஓசி பார்த்தீங்கன்னா 107.5, தென் பிசிஎம் வந்து 87, பிசி வந்து 88.5, தென் எம்பிசி 94.5, தென் எஸ்சி வந்து 86, எஸ்சி வந்து 104.5, எஸ்டியில் வந்து சீட் எதுவுமே மூவ் ஆகவே இல்லை. டோட்டல் 21 சீட்ஸ் வந்து மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸில் மூவ் ஆயிருக்கு. தென் சைபர் செக்யூரிட்டி நியூ கோர்ஸ் லாஸ்ட் இயர் இன்ட்ரடியூஸ் பண்ணது. நிறைய காலேஜ் வந்து இந்த கோர்ஸ் இல்லவே இல்லை. இந்த காலேஜில் அவைலபிளாக இருக்குது சைபர் செக்யூரிட்டி ஒரு ஸ்பெஷலைஸ்ட் கோர்ஸ் இன் சிஎஸ்சி. தென் ஓசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 149.5, தென் பிசிஎம் பார்த்தீங்கன்னா 148.5, தென் பிசி வந்து 132.5, தென் எம்பிசி பார்த்தீங்கன்னா 129.5, எஸ்சி வந்து 104, தென் எஸ்சி எஸ்டியில் சீட் எல்லாமே அலகேட்டாவில். டோட்டலாக 28 சீட்ஸ் மூவ் ஆயிருக்கு.
இந்த வருஷம் இந்த காலேஜோட கவுன்சிலிங் கட் ஆஃப் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா சிஎஸ்சி, இசிஇ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சிஎஸ்சி 160ல இருந்திருக்கு. அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சரி, சைபர் செக்யூரிட்டி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 150 ரேஞ்சஸில் இருக்குது. இந்த கவுன்சிலிங் கட் ஆஃப் எல்லாமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 20% வந்து டெஃபினட்டாக ரைஸ் ஆகும். உங்களுக்கு லாஸ்ட் இயர் கோவிட்னால சென்னையில் ரீஜனில் வந்து அந்த அளவுக்கு வந்து சீட்ஸ் மூவ் ஆகலை. அதனால் இந்த காலேஜை வந்து நிறைய பேர் சூஸ் பண்ணாதனால இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு 175 to 160 வரைக்கும் உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், சைபர் செக்யூரிட்டி இந்த கோர்சஸ்லாம் உங்களுக்கு மூவிங் ஆக வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி 155 to 135 வரைக்கும் உங்களுக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் இந்த கோர்சஸ்லாம் உங்களுக்கு மூவ் ஆக நிறைய வாய்ப்புகள் இருக்குது. தென் இந்த காலேஜோட கிராஜுவேஷன் ரேட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு அட்மிஷன் வந்து 1000 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஆகுது. உங்களுக்கு இதில் வந்து உங்களுக்கு கிராஜுவேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 70% ஸ்டூடெண்ட்ஸ் தான் உங்களுக்கு கிராஜுவேட் ஆகுறாங்க. இது ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது இல்லைங்களா. பட் ஆனால் 70% வந்து இங்கே கிராஜுவேட் ஆகிறாங்க. அதாவது பிஜியில் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஜாயின் பண்ண எல்லாருமே வந்து கிராஜுவேட் ஆகிறாங்க. தென் பிளேஸ்மெண்ட் ஹையர் ஸ்டடீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1002 ஸ்டூடெண்ட்ஸில் 334 ஸ்டூடெண்ட்ஸ் தான் உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் பண்ணித்தராங்க. அதாவது 33%, 35% கிட்ட தான் உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் பண்ணித்தராங்க. ஹையஸ்ட் ரைஸ் 15% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹையஸ்ட் ரைஸ் ப்ரிஃபர் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி பிஜியில் பார்த்தீங்கன்னா 25 ஸ்டூடெண்ட்ஸில் 23 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் ஆகிறாங்க. 1 ஸ்டூடெண்ட் ஹையஸ்ட் ரைஸ் பண்ணுறாங்க. ஆவரேஜ் சேலரி பார்த்தீங்கன்னா 3.5 lakhs இருக்கு யூஜியில். பிஜியில் 1.9 lakhs இருக்கு. பிஜியில் உங்களுக்கு ஆவரேஜ் சேலரி ரொம்ப கம்மியாக இருக்குது. அதே மாதிரி யூஜியில் வந்து ஆவரேஜ் சேலரி உங்களுக்கு மாடரேட்டாக இருந்தாலும் சரி, பட் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் பண்ணி கொடுக்குறது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. இதே நம்ம ஃபீஸ் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த காலேஜ் வந்து என்பிஏ, NAC எல்லாமே வாங்கியிருக்கிறதுனால அக்ரிடேட்டட் காலேஜ். கவர்மெண்ட் ஃபீஸ் பண்ணால் 55,000 வந்து பிஇ, பிடெக்கு. தென் மேனேஜ்மெண்ட் கோட்டா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 87,000. தென் எம்இ, எம்டெக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30,000 per செமஸ்டர் இருக்குது. தென் எம்சிஏ, எம்பிஏ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 20,500 வந்து per செமஸ்டர் இருக்குது. நம்ம சொல்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டில் சொல்லியிருக்க ஃபீஸ் மட்டும்தான். அதே தான் அவங்க வந்து இண்டஸ்ட்ரியல் என்னென்ன கொலாபரேஷன்ஸ் வச்சுருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அவங்க ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு வேரி ஆகும். இது நம்ம சொல்கிற ஃபீஸாக ஃபிக்ஸட் கிடையாது. தென் அதே மாதிரி உங்கள் ஹாஸ்டல் அண்ட் ட்ரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 2 பேருமே அகாமடேஷன்ஸ் கொடுக்குறாங்க. தென் மெஸ் பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4,883.530 சொல்லியிருக்காங்க per மந்த்துக்கு. ரூம் ரெண்ட் பார்த்தீங்கன்னா 2,083.30 சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 833.29 சொல்லியிருக்காங்க. தென் காஸ்ட் அண்ட் டெபாசிட் எதுவுமே கிடையாது. எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா 7,500. அட்மிஷன்ஸ் ஃபீ 2,000 சொல்லியிருக்காங்க. தென் டிரான்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மினிமம் டிரான்ஸ்போர்ட் உங்களுக்கு வந்து 50,000, மேக்ஸிமம் டிரான்ஸ்போர்ட் 50,000, 50,000 சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து கொஞ்சம் டிரான்ஸ்போர்ட் வந்து அதிகமாகவே இருக்குது. அதே மாதிரி ஹாஸ்டலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 8,000 வந்து per month வர மாதிரி இருக்குது. 8,000 into 12னா பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து நியர்லி 1 lakh கிட்ட உங்களுக்கு ஹாஸ்டல் வந்து வருது. 96,000 கிட்ட 1 lakh கிட்ட உங்களுக்கு ஹாஸ்டல் வருது. அது மாதிரி டிரான்ஸ்போர்ட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50,000. உங்களுக்கு கொஞ்சம் காஸ்ட்டு அதிகமாகவே இருக்குது. தென் இந்த காலேஜ் எந்த அளவுக்கு அதர் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆக்டிவிட்டீஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்லாவே பண்ணித்தராங்க. உங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதுல அதில் எந்த குறையும் இல்லாமல் இருக்குது. உங்களுக்கு வந்து லைப்ரரி, புக்ஸ், சோர்சஸ் இது மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 lakhs வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. நியூ எக்யூப்மெண்ட், சாஃப்ட்வேர்ஸ் இது மாதிரி பார்த்தீங்கன்னா 63 lakhs வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இந்த இன்ஜினியர் ஒர்க் ஷாப்ஸ் இது மாதிரி ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்து 2,74,000 வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அதே மெயின்டெனன்ஸ்க்கு மட்டுமே 6 crores வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. தென் செமினார், கான்ஃபரன்ஸ், ஒர்க் ஷாப்ஸ் இது மாதிரி ஆக்டிவிட்டீஸ் வந்து 15,29,000 வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இது வந்து இந்த காலேஜ் வந்து கரிக்குலத்துக்கு கம்பேர் டு சம் அதர் காலேஜஸ் வந்து உங்களுக்கு இதே லெவலில் இருக்க காலேஜஸ் கம்பேர் பண்ணும்போது பட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பட் ஆனால் கரிக்குலரில் இம்பார்ட்டன்ஸ் வந்து நல்லாவே கொடுக்குறாங்க. தென் இந்த காலேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ட்ராப் டவுன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து 35% பண்ணித்தராங்க. அதேமாதிரி கிராஜுவேஷன் ரேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 இருக்குது. தென் வந்து உங்கள் கோர்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு அட்வான்ஸில் கோர்சஸ்லாம் நீங்கள் மீதி காலேஜ் இல்லாத கோர்சஸ் மாதிரி உங்களுக்கு ரேண்டமாகவே நல்லாவே இருக்குது. கோர்சஸ் நீங்கள் எடுத்து படிக்கிறதுல இந்த காலேஜில் நல்லாவே எடுத்து படிக்கலாம். நம்ம எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி ட்ரை பண்ணுறவங்க, இன்கேஸ் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி கிடைக்கல அப்படின்றவங்க அடுத்த ஆப்ஷனாக பார்த்தீங்கன்னா உங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி மூலமாகவே எஸ்ஆர்எம் வள்ளியம்மை படிக்கலாம். பட் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி கம்பேர் பண்ணும்போது வள்ளியம்மை யூனிவர்சிட்டி இன்ஜினியரிங்கில் உங்களுக்கு காஸ்ட் வந்து கம்மியாக தான் இருக்குது ஃபீஸு. பட் ஆனால் இது மீதி சம் அதர் இன்ஜினியரிங் காலேஜை கம்பேர் பண்ணும்போது இது வந்து காஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அதை பார்த்துக்கோங்க. எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி படிக்கணும்னு ஆசைப்படுறவங்க இன்கேஸ் கிடைக்கலனா இந்த காலேஜ் வந்து படிக்கலாம். தென் மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாச்சும் காலேஜை பற்றி உங்களுக்கு தகவல் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு வீடியோவில் வேறு ஒருத்தரோட சந்திக்கிறேன். தேங்க்யூ.